7வது நாள் நோம்புக்கு சகர் டு இஃப்தார் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? நான் எப்போவுமே வந்து நைட்டே சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுருவேன். டீ மட்டும் தான் சகருக்கு போடுவேன். நேத்து வந்து ரசம், அப்புறம் சிக்கன், அப்புறம் சாப்பாடுலாம் வச்சு சகர் வச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் நேத்து இறால் வாங்க போயிருந்தோம். போனதே 12 மணி. வீட்டுக்கு வந்தது 1 மணி. எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தேன். என் 2 பசங்களும் வந்துட்டு, "அம்மா நாங்க ஹெல்ப் பண்ணி தரோன்னு" பண்ணாங்க. அதனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. தலையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பரா எல்லாத்தையும் பளபளன்னு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த தலை வந்துட்டு எதுக்குன்னா, அந்த வாடை அந்த மாரி எதுலயாச்சும் ஒண்ணுல போட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் முதல் வேலையா இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கஸ்டர்டு பவுட்ரு பாலில் போட்டு காய்ச்சி எடுத்து ஆற வச்சு எடுத்துட்டேன். தேவையான ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா, நோன்பு திறக்கிற டைமில் நல்லா கூலிங்காக செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சம்சா பண்ண போகிறேன். எதுலன்னா ஃப்ரானில். நான் இதுவரையும் வந்துட்டு சிக்கனில் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரானில் வந்து சம்சா பண்ணதில்ல. வாடா பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதனால் அதையும் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஜூஸுக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் புளிய போகிறேன். அந்த புளியிற உபகரணம் இல்லாத காரணத்தினால் கையால் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதில் சீடு உளுந்துச்சு. அதுக்கப்புறம் அரிவோடி சீடெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே வந்துட்டு ஐஸ் கட்டி போடாமல் தான் இவ்வளோ நாள் பண்ணியிருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு சளிலாம் இருக்குன்ட்டு. இப்போ பரவாயில்ல. அதனால் ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. சமோசா ஷீட் வந்துட்டு நான் எப்போவுமே ஸ்க்ராட்ச்லேருந்து வீட்டில் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த வாட்டி என்னன்னு தெரில. சரி வெளியவே வாங்கிக்கலாம். அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். வாங்கி என் பையன் தான் வந்துட்டு சமோசா ஷீட் வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி தந்தான். நான் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு அழகாக சீல் பண்ணி பொரிச்சு எடுத்தேன். வேலை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கடகடன்ட்டு. ஆனால் வேகிற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீட்டில் செஞ்சேன்னா அந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்குமோ அதனால் வேக டைம் ஆகுமோன்னு தெரில. ஆனால் சீக்கிரமே ரெடியாகி வந்துருந்துச்சு. பேரிச்சம்பழம், கொஞ்சம் கிரேப்ஸு, அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக இருந்துச்சு. அதை விட சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து சமோசா ரெசிபி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாத்துக்குடி ஜூஸோடையும் வந்துட்டு 7வது நோன்பு சூப்பராக போச்சு. 8வது நோம்போடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.